பாழாக்கும் அருவருப்பை கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள் அப்படின்னு இருக்கு. எங்க நான் சொல்றது எல்லாமே தானியேல் 11:31 இருக்கு. பாழாக்கும் அருவருப்புனா என்ன? ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்ன செஞ்சான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் 3 காரியங்களை அவன் தேவாலயத்தில் கொண்டு வந்து வைத்தான். உதாரணமாக முதலாவதாக ஜியூஸ் தேவனுடைய சிலையை கொண்டு வந்து அங்க வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜியூஸ் தேவனுடைய சிலையை அங்க கொண்டு வந்து வச்சான். ரெண்டாவது, ஜியூஸ் தேவன் யாருன்னு கேட்டா கிரேக்க தேசத்தினுடைய மூல கடவுள், மிக முக்கியமான கடவுள் அவர். ரெண்டாவது ஒலிம்பியான் கார்டன் சொல்லுவாங்க. ரெண்டாவது யூபித்தர் தேவதைக்கு ஒரு சிலையை அங்க கொண்டு வந்து வச்சான். மூன்றாவது தன்னுடைய சிலையை அங்க வச்சான். 3 சிலைகளை அங்க வைத்து ஜனங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னார். இந்த மாதிரி காரியங்கள் அவன் செய்த அந்த ஜியூஸ் தேவனுடைய சிலையை கொண்டு வந்து வச்சது, இது எல்லாமே நீங்க எங்க வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்துல தள்ளுபடியாகவும் நம்ம வச்சிருக்கிறோம். அதுல நடுவுல பாத்தீங்கன்னா 1 மக்கபேயர் 2 மக்கபேயர்னு இருக்கும். அந்த 1 மக்கபேயர்ல இதை பத்தி நீங்க வாசிக்க முடியும். அதை பத்தி எல்லாம் சரித்திர குறிப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா அங்கேயும் இதை பத்தின ஹிஸ்டரிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அவன் கொண்டு வந்து என்ன பண்ணா, பரிசுத்த ஸ்தலத்திற்குள், நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயத்துக்குள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, அருவருப்பை கொண்டு வந்து வச்சான். அவன் எதை வச்சா? ஒரு சிலையை கொண்டு வந்து உள்ளே வச்சு எல்லாரும் அதைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னான். கட்டாயமாக்கி ஜனங்களை சிலை வழிபாடுகளுக்குள்ள யூத ஜனங்களை அவன் கொண்டு வந்தான். இது நடந்தது எப்போ அப்படின்னா கிமு 168 இது நடந்ததாக பார்க்கிறோம். அதன்படி இப்போ உபத்திரவ காலத்துல இதே காரியம் திருப்பி நடக்குமா? அதே 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இவங்களும் ஒரு சிலை செய்யறாங்க. அந்த சிலை உலகம் முழுக்க வரும். இது எப்படிங்க சாத்தியம்? இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்க இப்போ எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அவரவர்கள் ரேஞ்சுக்கு அவர்களுக்கு ஒரு மூல கடவுள் இருக்கு. அவங்க அதை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணமா நீங்க போனீங்கன்னு சொன்னா, ரோமன் கத்தோலிக்க நாடுகளில் போனீங்கன்னு சொன்னா, இப்ப அங்க அன்னை மரியாளையும் அப்புறம் இயேசு கிறிஸ்துவையும் குழந்தை வடிவத்தில் வச்சு அவங்க ஒரு சிலை வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சிலை வழிபாடு இருக்கு. குறிப்பா நீங்க கம்யூனிச நாடுகளுக்கு போனா கூட, கடவுளே நம்பிக்கை இல்லைங்கிற கம்யூனிச நாடுகளுக்கு கூட நான் சொல்றது, அங்க கூட நீங்க போயிட்டீங்கன்னா அவருடைய கம்யூனிச தலைவர்கள் இருக்கிறாங்க. மாசேதுங் இருக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு விளாடிமிர் லெனின் இருக்கிறாரு. இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் தலை வணங்கி நின்று அவர்கள் ஒரு மரியாதை செலுத்துவார்கள். நல்ல கவனிங்க, வணங்குதல்னா மரியாதை செலுத்துதல். இந்த மரியாதை செலுத்துவாங்க. ஒவ்வொரு நாடுகளையும் அந்தந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு வழிபாடு இருக்கு. இப்ப ஆன்டி கிரைஸ்ட் வந்து என்ன செய்வானா, எல்லா வழிபாடுக்கும் தடை போட்டு அப்படி வருமா? இதை இப்ப நம்ம பாக்குறோம். எல்லா வழிபாடுக்கும் தடை போடல, ஆனா எல்லா வழிபாடும் ஒரு வைரஸால நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே மாதிரி அவன் சட்டப்படி எல்லா வழிபாடையும் நிறுத்துவான் அந்த 7 ஆண்டுல. ஏன்னா அவன் ஒரு வழிபாடை கொண்டு வரான், ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்ல ஒன் ரிலிஜியன் வரும். அந்த ஒன் ரிலிஜியன்ல ஒரு மதத்தில் அவன் கடவுளாக இருப்பான். அவனை கடவுளாக வழிபடக்கூடியவர்களை அவன் சிலையை எல்லா இடத்திலும் வைக்கப்படும். நீங்க எல்லா நாட்டுக்கும் போய் பாருங்க, அந்தந்த நாட்டுல அந்தந்த நாட்டு கடவுளுடைய மிக முக்கியமான சிலைகள் அங்கங்க இருக்கும். ஜனங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க, ஒரு சிலர் அதை வணங்கிட்டு இருப்பாங்க. அதே காரியம் தான் இப்போ நடக்க போகுது. என்னன்னா, ஆன்டி கிரைஸ்டுடைய சிலை உலகம் முழுக்க எல்லா நாட்டிலும் வைக்க முடியும். ஆனா அந்த சிலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசமா இருக்கும்? இதுவரைக்கும் உலக நாடுகள்ல எல்லா நாடுகளையும் வச்சிருக்கிற சிலைகள் பேசவில்லை. அந்த சிலைகள் சிலைகளாகவே இருக்கிறது. ஆனா வைக்க போற சிலை எப்படி இருக்க போது? டிஜிட்டல் சிலையாக. இந்த டிஜிட்டல் சிலையை தான் நாம இப்ப என்ன செய்ய போறோம்? பாக்குறோம், ரோபோன் பாக்குறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோன் பாக்குறோம். இது அங்கே வந்து ஒரு சர்வேலன்ஸ் போல நிக்க வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலையை எல்லாரும் வணங்குறாங்களா இல்லையான்னு பாப்பாங்களாமா. ஏங்க இப்படி ஒரு சாத்தியம் உண்டா? பல காலங்களிலே இது நடைபெற்றிருக்கிறது. உலக வரலாற்றை நீங்கள் வாசிக்கும் போது பல காலங்களிலே இப்படி ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது. பல சாம்ராஜ்யங்கள், உதாரணமா நமக்கு தெரிஞ்சது எங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் 3ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல ஒரு சிலையை செய்து எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்னார். தூரா என்கிற சமபூமியில நிறுத்தினார், எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார். இப்ப அதே காரியம் அடுத்து ரோம சாம்ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்க சொன்னா, அத்தனை பேரும் ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள ரோம சீசரை வணங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடப்பட்டு வணங்காதவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா தீக்கிரையாக்கப்பட்டார்கள். ஹெயில் சீசர்ங்கிற வார்த்தையால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சீசருக்கு மரியாதை கொடுக்கிற வார்த்தை. ஒரு பீரியட்ல அந்த ஹெயில் சீசர் எப்படின்னா, சீசரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுதல். அதுவும் கிறிஸ்தவர்கள் அதிக பாடு அனுபவித்தது அதுலதான். டயக்லேஷன் காலத்துலதான் கடவுளாக அவனை வணங்க வேண்டும் என்று உத்தரவெல்லாம் போடப்பட்டு எல்லா இடங்களிலும் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சோ மனுஷனை தன்னை தேவனாக காட்டிக் கொள்ளுதல், எல்லாரும் அவனை வணங்க வேண்டும் என்கிற ஒரு சுபாவம். இதைத்தான் ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் செஞ்சா, அதைத்தான் வரப்போற ஆன்டி கிரைஸ்டும் செய்ய போகிறான். உலகம் முழுவதும் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், அதுல ஒன் வேர்ல்ட் ரிலிஜியன் வரும்.
அதுல அத்தனை பேரும் அவரை வணங்க வேண்டும் என்று அந்த கடவுள் டிஜிட்டல் கடவுளா இருக்கும். டிஜிட்டல் கடவுள்னா என்ன? பார்க்கும் பேசும். அந்த சிலை மாத்திரம் முழுவதுமாக ரோபோட்டிக்ஸ் ஆக அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு கூட இருக்கும். அத்தனை பேரும் அது சர்வைலன்ஸ் பண்ணும், பார்க்கும். இன்னும் சொல்ல போனா அது உங்களுடைய, நான் சொல்றது ஒரு உதாரணம், இப்படி நடக்கலாம் மேபி. ஏன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜி பத்தி சொல்றேன், நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. சோ இப்ப இருக்கிற நிலைமையில என்ன நடக்கும்? எல்லா ஆபீஸ்லயும் இப்ப நீங்க போனா ஒரு பஞ்சிங் இருக்கு, கார்டு பஞ்சிங்கோ அல்லது பயோமெட்ரிக் ஐடியோ ஏதோ ஒன்று நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அத்தனை பேரும் செய்யறோம். ஏன்னா உள்ள நுழைவதற்காக அது செய்யப்படுகிறது. ஒரு ஐடி கார்டோ ஏதோ ஒன்று சொல்லப்படுகிறது. இப்ப அதற்கு பதிலாக அந்த சிலை, அங்க வைக்கப்பட்டிருக்கிற ரோபோ சிலையோ அல்லது அதுல ஆன்டிகிரைஸ்டுடைய சிலையோ வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வைக்கும் போது நம்ம அத்தனை பேரும் போய் அதற்கு முன்பதாக அது வாய்ஸ் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க, இல்ல ஐரிஷ் மெத்தட்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி போய் ஹலோ அப்படின்னு சொல்லணும். அப்ப சொன்னா தான் அது வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி உங்களை வெல்கம்னு சொல்லி உள்ள அனுப்போம். இல்லனா சொல்ல முடியாது. இதே வார்த்தை நாளடைவில் சட்டமாக்கப்படும் போது, இதே வார்த்தை சட்டமாக்கப்படும் போது ஹெயில் சீசர்னு சொல்ல வைப்பாங்க. ஹெயில்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. சொல்லாவிட்டால் நீங்கள் உள்ளே போக முடியாது, சொல்லாவிட்டால் வாங்க முடியாது, கடைக்குள்ள போக முடியாது. இதுதான் வெளிப்படுத்தல் 13:17 சொல்லுது. இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் 100% இப்பொழுது நடைபெற்று முடித்து விட்டது. இப்போ அடுத்து வரும்போது அந்த ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் செய்தது இப்போ மாடர்னைஸா இருக்கும். இப்போ அவனே கொண்டு வந்து அன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சிலையை தூக்கி வைப்பானா? வைக்கலாம், மேபி அது பழைய காலம். ஆனா இப்போ நம்ம காலத்துல அதே ரிலிஜியன் அட்வான்ஸ்டாக டெக்னாலஜிக்கலாக கொண்டு வந்து இப்படி செய்ய போறார்கள். அப்போ நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய காரியங்களை முழுவதுமாக செய்யப்பட போகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு நம்ம பார்த்திருக்கோம்ல, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். அதுல ஒரு நாடு கிரீஸ். இப்ப அந்த 10 நாட்டுல ஒண்ணு கிடையாது, இந்த 29 நாட்டுல ஒண்ணு கிரீஸ். இந்த கிரீஸ் நாடு ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய திவாலாகி விட்டது, மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருச்சு. அந்த நேரத்தில் இந்த கிரீஸ் நாட்டை யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் பணம் கொடுத்து திவாலான நாட்டை காப்பாத்தினாங்க. இன்னைக்கு கிரீஸ் நாடு ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா பணம் கொடுத்து காப்பாற்றப்பட்டது. அப்படின்னா இது இப்ப இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன், சாவுக்கு ஏதுவாய் காயம் அடைந்தது. இந்த வசனத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த நாடு சாவுக்கு ஏதுவாய் காயம் அடைந்தது, ஆனால் சொஸ்தமாக்கப்பட்டது, ஹீல் பண்ணப்பட்டு இப்போ மீண்டும் உயிரோடு இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு நாடும் சாவுக்கு ஏதுவாய் காயம் அடைந்து வருது. இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாகி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறார்கள். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக சிறுத்தை கிரேக்க சாம்ராஜ்யம் ஆளுகை செய்ய போகுது. இப்போ அடுத்த 3 வருஷம், முதல் 3 வருஷம் தான் இப்படி நடக்கும். அடுத்த 3 வருஷம் உபத்திரம் ஆரம்பிக்கும். இதை செய்யாதவங்களை அவன் கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பான். ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் என்ன பண்ணா அப்படிங்கறத நீங்க போய் பாருங்க. அந்த ஹிஸ்டரியில இருக்கு, நீங்க பார்க்கலாம். நீங்க அல்லது 1 மக்கபேர் புத்தகத்துல பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தீர்க்க தரிசனத்தை விளங்கி படிக்க முடிய கூடுமானால் 11ஆம் அதிகாரத்துல வடதிசை ராஜான்னு இருக்குது. அந்த வடதிசை ராஜாவை பத்தி, ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் பத்தி இருக்கு. அவன் என்னென்னலாம் செய்வான், அவன் மரணம் எப்படி இருக்கும், எல்லாமே அதுல இருக்கும். அவன் செஞ்சது, அவன் யூதருடைய புத்தக சுருள், நம்ம சொல்லக்கூடியதான அந்த வேத சுருள் எல்லாத்தையும் எரிச்சு போட்டான். அப்புறம் யாரும் படிக்க கூடாதுன்னு சொன்னா உடன்படிக்கையின் தலைவனை கொலை செய்வான். அதாவது பிரதான ஆசாரியனா இருந்த ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு அவனுக்கு சாதகமான பிரதான ஆசாரியன் ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தினான். ஜனங்களை அவன் மிக கொடுமையாக நடத்தினான். ஜூஸ் தேவனுடைய சிலையை கொண்டு வந்து வச்சான். அன்றாட பலியை நீக்கினான். பன்றிய பலியிட கொண்டு வந்தான். அவன் எருசலேம் தேவாலயத்தினுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து தீட்டுப்படுத்தினான். இதோட பெரிய ஆச்சரியம் என்ன, ஏன் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபேனஸினுடைய ஆவி மீண்டுமாக வருது? எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறாங்களே, ஏன் அது வராம இந்த சாம்ராஜ்யம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வந்த ராஜாக்கள்லயே பிசாசு நினைச்சத செஞ்சது யாருன்னா இந்த ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ். என்னன்னு சொன்னா, தேவனுடைய நகரம் எருசலேம். இந்த எருசலேம் எதுக்கு அடையாளம்னா பரம எருசலேம் இருக்கும். அந்த பரம எருசலேமுக்கு மாடலை தான் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். இப்ப எல்லாமே பரலோகத்துல ஒண்ணு இருக்கு, அதனுடைய மாடல் தான் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார், மாதிரி. இப்போ ஆசாரிப்பு கூடாரமே மாதிரி தான் இங்க. அதோட ஒரிஜினல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பரலோகத்துல இருக்குது. வெளிப்பாடு 15:5 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரமாகிய ஆலயம் பரலோகத்திலே திறக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்துடைய ஒரிஜினல் அங்க இருக்கு. சோ இங்க மாடல் அதே மாதிரி தான் இஸ்ரவேல், அதே மாதிரி தான் ஏதேன், அதே மாதிரி தான் எருசலேம், நீங்க நானு எல்லாமே பரலோகத்தினுடைய மாடல் இங்க இருக்கிறோம். அப்போ இங்க எதை செஞ்சாலும் பரலோகத்துக்கு செஞ்ச மாதிரி பிசாசுக்கு நினைப்பு. அப்ப எருசலேமுக்குள்ள அவன் சிலையை வச்சு வணங்க வச்சா பரலோகத்துல அவனை வச்சு வழிபடுறதா அவனுக்கு ஒரு நினைப்பு. ஏன்னா பரலோகத்தினுடைய மாடல் தான் எருசலேம். அந்த துணிகரமா அவளோட தைரியம் யாருக்கு இருந்துச்சுன்னா ஆன்டியோகஸ் எபிஃபேனஸ் தான் இருந்துச்சு. உங்களுக்கு நேபுகாத்நேச்சாரை பத்தி கூட தெரியும். அவன் வந்து தேவாலயத்தை பிடிக்கிறாரு, தீக்கிரையாக்குறாரு, எல்லாம் பண்றாரு. அதெல்லாம் கர்த்தர் சொன்னபடிதான் செஞ்சார் அவர். ஏன்னா என்னுடைய ஊழியக்காரன் ஆகிய நேபுகாத்நேச்சார்னு. ஆனா நடந்தது என்ன, அவர் தேவாலயத்துல கொண்டு போய் அவங்க கடவுளை வைக்கல, அந்த அளவுக்கு ஒரு துணிகரமா பண்ணல.
ஆனா ஒண்ணு அவர் செஞ்சாரு, அவர் கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தினுடைய பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டாருன்னு தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்க செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செஞ்சாங்க. ஆனா இருக்கிறதுலே துணிகரமா செஞ்சது ஆன்டியோகஸ் IV எபிஃபனஸ் என்று சொல்லக்கூடியதான இந்த மனுஷன் தான். அதனாலதான் இந்த நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது அப்படின்னா, வரப்போற போன கிரேக்க கவர்மெண்ட் என்னென்னலாம் செஞ்சுச்சோ அத்தனையும் வரப்போற ஆன்டி கிரைஸ்ட் செய்ய போகிறார். இரண்டாவது, அதன் கால்கள் கரடியின் கால்கள் அப்படின்னு இருக்கு. கரடியின் கால்கள்னா என்ன அப்படின்னா, நீங்க தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு போய் அந்த கரடியின் கால் எப்படி இருந்துச்சுன்னு படிச்சு பாருங்க. அந்த கரடி ஒரு பக்கம் சாய்ந்து நின்றது அப்படின்னு இருக்கு 5வது வசனத்துல 7:5. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன், அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று. ஒரு பக்கமா சாய்ந்து நின்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் சைடு வீக், ஒரு கால் ஸ்ட்ராங். ஒருத்தர் யார் சாஞ்சு நிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடு கால் வீக்கா இருக்கிறவங்க தான் சாஞ்சு நிப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் சாய்ந்து நின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் ஸ்ட்ராங், ஒரு பக்கம் வீக் அப்படின்னு அர்த்தம். இப்போ தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை கனவு காண்றாரு, சொப்பனம் காண்றாரு. நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். அந்த சிலையை அவர் பார்த்த பிறகு அந்த சிலைக்கான விளக்கத்தை தானியேல் கொடுத்துக்கிட்டே வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கீழே பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 42வது வசனம் தானியேல் 2:42, கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாக இருக்கும். ஒரு பக்கம் ஸ்ட்ராங், ஒரு பக்கம் வீக் அப்படி இருக்கும். அதைத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல கரடியின் கால்கள் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அது என்னன்னா, அந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் ஒரு பக்கம் மேதியர்கள் கொஞ்சம் வீக், பெர்ஷியர்கள் ஸ்ட்ராங். கோரே ஸ்ட்ராங், தரியு வீக். ஆனா ரெண்டு பேரும் பவர்ஃபுல் தான். ரெண்டோட கம்பேர் பண்ணா இதுக்கு இன்னும் ஒத்த வசனம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா 8ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்துல அந்த ஆட்டுக்கடா வருது பாத்தீங்களா, அந்த 3வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது, அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளா இருந்தது. ரெண்டுமே ஸ்ட்ராங் தான், உயர்ந்தவைகளா இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பினது. அதோட அர்த்தம் என்ன? 2 அரசாட்சி இருக்கு, மேதிய பெர்ஷியர்கள். அந்த மேதிய பெர்ஷியர்கள்ல பெர்ஷியர்கள் பின்பு வந்தவங்க, மேதியர்கள் முன்பு உள்ளவங்க, ரெண்டும் உயர்ந்தது தான். ஆனா பின்னாடி வந்த பெர்ஷியா இன்னும் கொஞ்சம் உயரம். கோரேஸ் த கிரேட் அப்படின்பாங்க, சைரஸ் த கிரேட்பாங்க. கொஞ்சம் உயரம், கொஞ்சம் ஸ்ட்ராங், கொஞ்சம் வீக். அதான் அதோடைய அர்த்தம். இப்போ கரடி சாய்ந்து நின்றது. ஒரு பக்கம் மேதியர்கள் வீக்கா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பெர்ஷியர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட்டுக்கு வரும்போது அது எப்படி இருக்கிறது? அந்த கவர்மெண்ட் கால்கள் கரடியின் கால்கள். அதோட அர்த்தம் என்ன? எங்க சீக்ரெட் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. இதுதான் தானியேலுக்கும் வெளிப்படுத்தலும் சேர்த்து படிக்கணுங்கிறது. எப்பேற்பட்ட சீக்ரெட் எங்க வெளிப்படுது பாருங்களேன். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, கால்கள் கரடியின் கால்கள். அதோட அர்த்தம் என்ன? இந்த கவர்மெண்ட் ஒரு பக்கம் சாய்ந்து நிற்கும், ஒரு பக்கம் வீக், ஒரு பக்கம் ஸ்ட்ராங். யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கும் ஐரோப்பியன் யூனியனுடைய சாம்ராஜ்யங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் வீக், ஒரு பக்கம் ஸ்ட்ராங். அதுல படிப்புல ஸ்ட்ராங்கான நாடுகள் இருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள், மன்னிக்கணும், யூகே போன்ற நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க நமக்கு தெரியும், இந்த அவங்க தான் படிப்புல நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் படிப்புல வீக்கானவங்களும் அங்க இருக்காங்க. எஜுகேஷன் சைட் வீக்கான எத்தனையோ நாடுகள் ஐரோப்பால இருக்கு. இன்னும் இங்கிலீஷே பேசாத ஐரோப்பா நாடுகள் எத்தனையோ உண்டு. ஸ்பெயினுக்கு, சுவிட்சர்லாண்டுக்குலாம் நீங்க போயிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிறதே அவங்க அபிஷியல் லாங்குவேஜ் தான். மக்கள் பொதுவாக பேச மாட்டாங்க, பேச பயப்படுவாங்க. அதே மாதிரி பொருளாதாரம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங், ஒரு பக்கம் வீக். ராணுவம் இப்ப பிரான்ஸ், இத்தாலி, இங்கிலாந்து ராணுவத்துல ஸ்ட்ராங். மற்ற நாடுகள் எடுத்து பாருங்க, நார்வே, நெதர்லாந்து, அப்புறம் லக்சம்பர்க், பெல்ஜியம், இதெல்லாம் வீக். ஒரு பக்கம் மிலிட்டரி வீக், இன்னொரு பக்கம் இதே மாதிரி தான், ஒரு பங்கு நெரிசல், ஒரு பங்கு ஸ்ட்ராங். அப்ப வரப்போற ஐரோப்பியன் யூனியன் எப்படி இருக்க போது? ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்க போது, ஒரு பக்கம் வீக்காக இருக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்லுது. அது ஒரு பங்கு நெரிசலும் ஒரு பக்கம் உறவுமாக இருக்க போது. கால்கள் கரடியின் கால்கள், பெர்ஷியாவுடைய கால்கள். இதுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பெர்ஷியாவுடைய கால்கள்னா, பெர்ஷியா தேசங்கிறது என்னன்னா, எஸ்தர் புஸ்தகம் 1:1 படி இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரையும் இருக்கு. இந்த எத்தியோப்பியானா இப்ப இருக்கிற எத்தியோப்பியா இல்ல, அன்னைக்கு உள்ள எத்தியோப்பியா வேற. அந்த எத்தியோப்பியா ஸ்ரீ, அன்னைக்கு இருந்த எத்தியோப்பியா ஸ்ரீயத்தான் மோசே கல்யாணம் பண்ணாருன்னு இருக்கு. மோசே ஆப்பிரிக்கால இருக்கிற எத்தியோப்பியாவுக்கு வரவே இல்லை. மோசே இருந்தாலும் எகிப்து பக்கத்துல உள்ள எத்தியோப்பியா, அந்த எத்தியோப்பியா தான் குறிக்குது. அந்த எத்தியோப்பியா வரை தான் பெர்ஷியா ராஜா அரசாண்டாரு. அந்த ராஜாவுடைய அரசாட்சி தான், பெர்ஷியா தான் வரப்போற ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு பேஸாக தாங்கி பிடிக்க போதாம். அதான் நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, அவன்
கலசத்தில் உள்ளதை ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி ஐப்ராத் எனும் நதி வற்றி போயிற்று. அதோட அர்த்தம் என்னன்னா, ஈஸ்டர்ன் கிங்ஸ், ஈஸ்டர்ன் சைட்ல எருசலேமுக்கு புள்ளி வச்சு ஈஸ்டர்ன் சைடு நீங்க கோடு போட்டீங்கன்னா இருக்கிறது பெர்ஷியா. பெர்ஷியாங்கிறது ஈரான். அன்னைக்கு உள்ள ஈரான் எங்க வரைக்கும், ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியான்னு இருக்கு. இந்த நாடுகள் தான் கடைசி ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ண வரப்போகுது. அதான் பெர்ஷியாவோட கால்கள். இதுலயும் என்னன்னா, ஒரு பக்கம் ஸ்ட்ராங், ஒரு பக்கம் வீக். இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க, பொருளாதாரத்தில் வீக்கானவங்க இருக்காங்க, மிலிட்டரியில ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க, மிலிட்டரியில வீக்கானவங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துதான் ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார்கள். மூணாவது, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. வசனம் சொல்லுது, அதன் வாய் சிங்கத்தின் வாய். சிங்கத்தின் வாய்னா என்ன? 5வது வசனம் சொல்லுது, பெருமையானவைகளை பேசும். நீங்க தானியேல் புத்தகத்துல வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரத்துல வாய் சிங்கத்தின் வாய்னா நேபுகாத் நேச்சார், அதாவது பாபிலோனிய வாய். பாபிலோனிய வாய் என்ன வாய்? பெருமையானவைகளை பேசும் வாய். இப்போ வரப்போற ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்ய போறானா, பெருமையானவைகளை பேச போறானா. தானியேல் புத்தகம் சொல்லுகிறது, அவன் எப்படி பெருமையா பேசுவான் அப்படின்னு சொன்னா, தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல அதன் வாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. இப்ப என்ன சொல்லுது, இது பெருமையானவைகளை பேசிச்சான். எப்படி பேசிச்சு? அந்த 7வது வசனத்துல இருக்குது. 8வது வசனத்துல, அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் அதுக்கு இருந்துச்சு. அதாவது தேவனுக்கு விரோதமாக பேசுகிறதான வாய், பெருமையானவைகளை பேசும் வாய். ஏற்கனவே இந்த பெருமையா பேசுறத பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பெருமையா பேசுறது. இந்த பெருமையானவைகளை எப்படி பேசுவானா, தேவனுக்கு ஈக்குவலா தன்னை பேசுவானா. தானியேல் 11:37 அதை வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:4 அதை வாசிக்கிறோம். அவன் எப்படி பேசுவானா, தேவனுக்கு ஈக்குவலாக, கடைசி காலத்துல தேவனுக்கு ஈக்குவலா பேசக்கூடிய பெருமையானவைகளை பேசும் வாய். அப்ப ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுது? ஒன்று, பார்ப்பதற்கு சிறுத்தையை போல் இருக்க போகுது. சிறுத்தை போனா ஃபாஸ்டா உலகத்தை பிடிக்க போகுது. சிலைகளை கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் நிறுவி எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்ல போகுது. 2வது, கால்கள் கரடியின் கால்கள். இந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காகவும் ஒரு பங்கு நெரிசலாகவும் இருக்க போகுது. அதாவது பொருளாதாரத்துல, படிப்புல, எல்லாத்திலையும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங், ஒரு பக்கம் ராணுவம், எல்லாத்திலையும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங், ஒரு பக்கம் வீக். 3வதாக வசனம் சொல்லுது, பெருமையானவைகளை பேசும் வாய். இந்த பெருமையான பேசும் வாயை பத்தி நிறைய நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இதே பைபிள் ஸ்டடியில. அதனால அதை பத்தி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. பாபிலோனிய வாய், நான் கட்டிய மகா பாபிலோன். அவர் சொன்னார் இல்லையா, பெருமையான பேச போது இவன் அதே மாதிரி சொல்ல போறான், இது ஏன் சாம்ராஜ்யம், நான் தான் உங்க கடவுள், நான் சொல்றத நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல போறான். சரி, இப்ப கடைசியா அந்த வசனத்தினுடைய கடைசி வரியை நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பனா யாரு? வெளிப்பாடு 20:2 சொல்லுது, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்போ பிசாசு தன்னுடைய பவர், அதாவது தன் பலம், அடுத்து தன்னுடைய சிங்காசனம், தன்னுடைய த்ரான், 3வது மிகுந்த அதிகாரம், அத்தாரிட்டி, எல்லாத்தையும் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறான். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா எல்லார்கிட்டையும் இவன் வாங்குவான். பிசாசை பத்தி சொல்லுது, அவன் கொள்ளையடிக்க தான் வரான், அவன் வாங்க தான் வருவான். ஆதாம் கிட்ட இருந்து வாங்கினான். இப்போ பெர்ஷியாதிபதிக்குள்ள அவன் புகுந்து கொண்டான், கிரேக்காதிபதி தேசத்துக்குள்ள அவன் புகுந்து கொண்டான், தீரு ராஜாக்குள்ள அவன் புகுந்துகிட்டான். எல்லார்கிட்டையும் அவன் வாங்குறவன், கொள்ளையடிக்கிறவன். ஆனா ஒரே ஒரு இடத்துல, 2 இடத்துல இது இருக்கு. 4ஆம் அதிகாரம் மத்தேயுல இயேசுவை பார்த்து தருவேன்னு சொன்னான். ஆனா அதுக்கு ஒரு காரியம் சொன்னான். என்ன சொன்னா? என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் அவைகளை நான் உனக்கு தருவேன். இந்த இடத்துல அவன் தந்துட்டான். அப்ப அவன் தந்துட்டானா, இந்த ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட் பிசாசை தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிற கவர்மெண்டா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் என்ன சொல்றான்? என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதை நான் உனக்கு தருவேன். இப்போ தன்னுடைய இந்த உலகத்தின் ராஜ்யத்தினுடைய பலம், சிங்காசனம், ராஜ்யபாரம், சிங்காசனம், அதிகாரம், எல்லாத்தையும் பிசாசு. யோசித்து பாருங்க, பிசாசு ஒருத்தனை நம்பி அரசாட்சியை கொடுக்கிறானா, அந்த அரசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? கடைசிய பிசாசு தன்னுடைய அரசாட்சியை ஒருத்தனை நம்பி கொடுக்கிறானா, அந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்டா இருக்கும்? சட்டன் நம்பக்கூடிய கவர்மெண்ட். அப்படின்னா அவன் சாத்தான வழிபடக்கூடியவனா? கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா சாட்டானிக் வர்ஷிப் இப்போ வெளிப்படையாக வர தொடங்கிருச்சு. சாத்தான் வழிபாடு. ஒரு காலத்துல சாத்தானை எப்படி கும்பிட்டாங்கன்னா, அவர்களுக்கு தெரிந்த கடவுளுடைய பேரை வச்சுதான் சாத்தானை கும்பிடுவாங்க. நேரடியா சாத்தான்னு சொல்லி கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கிரேக்க கடவுள்கள் அவங்க கடவுள்கள் பேரை வச்சு கும்பிடுவாங்க. சீன கடவுள்கள் இப்ப டிராகன் இருக்கும், டிராகனை வச்சு கும்பிடுவாங்க. அவங்க கடவுள் நிறைய இருக்கும், அதை வச்சு கும்பிடுவாங்க. அவங்க கடவுள் பேரை சொல்லி சாத்தானை கும்பிடுவாங்க. சீனா, கிரேக்கா போன்ற நாடுகள் நீங்க பார்க்கலாம்.
ஆனால் வசனம் சொல்லுது வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, அந்த அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள ஜனங்கள் யாரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி, அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட நாள் வசனம், அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். வலு சர்ப்பத்தையே வணங்குறாங்க, பிசாச டைரக்டா. இப்போ உங்களுக்கு தெரியுமா, சாட்டானிக் வர்ஷிப் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வர்ஷிப்பா மாறிடுச்சு. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சாட்டானிக் வர்ஷிப்பை ஸ்கூல்ஸ்ல கொண்டாந்துட்டாங்க. சாட்டானிக் படிப்பை ஸ்கூல்ஸ்ல கொண்டாந்தாச்சு. நானே போகும்போது அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஹூஸ்டன் மாநிலத்தில் சாட்டானிக் வர்ஷிப் உள்ள சென்டருக்கு நாங்கள் போய் பார்த்தோம். வெளியிருந்தா பார்த்தோம், உள்ள போல வெளியிருந்தா பார்த்தோம். நார்வேக்கு போயிருந்த போது சாட்டானிக் வர்ஷிப் சர்ச்சஸ் வெளியரங்கமா இருக்குது. இந்தியால பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க சாட்டானை வழிபடுறதுக்கு, பர்மிஷன் நேரடியா சபதம். ஆனா இந்தியாக்குள்ள இருக்கு சாட்டானிக் சர்ச்சஸ் இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சாத்தானை நேரடியா வழிபடக்கூடியவர்கள். இந்த சாத்தானை வழிபடக்கூடியது இப்போ சாத்தானுடைய சிலையையே நேரடியா ஊர்வலமா கொண்டு வந்ததெல்லாம் இருக்கு. சாத்தானை வழிபடக்கூடியவர்கள், நேரடியாய் வழிபடக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள், சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ். இப்ப ஆன்டிகிரைஸ்டோட கவர்மெண்ட் எப்படி இருக்குமா? சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் கவர்மெண்டாக இருக்குமா? சாத்தானை நேரடியாய் வழிபடக்கூடியவர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, சாத்தானை இவன் வழிபடனா இவன் யாரா இருப்பான்? இவங்கிட்ட ஒருத்தன் அதிகாரத்தை கொடுக்கறானா யாருக்கிட்ட கொடுப்பான் சாத்தான்? இப்ப பாருங்க, பூமியின் ராஜ்யங்களும் எல்லாவற்றையும் பிதா யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்தார்னு 13ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3-4 வசனங்கள் சொல்லுது. பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து, அப்போ பிதா தன் குமாரனுக்கு கொடுக்கிறாரு. வலு சர்ப்பம் ஆன்டிகிரைஸ்ட் கையில் கொடுக்குது. அப்ப இந்த ஆன்டிகிரைஸ்ட் யாரு? பிசாசோடைய குமாரன். அதனாலதான் வசனம் சொல்லுது கேட்டின் மகன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவனை கேட்டின் மகன் சொல்லுது. ஆதியாகமம் 3 நீங்க 15 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் பத்தி சொல்லும் போது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் இருக்கு. சர்பத்தின் வித்து ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயின் வித்து இயேசு, சர்பத்தின் வித்து ஆன்டிகிரைஸ்ட். அப்ப சர்பத்தின் வித்துனா சர்பத்துடைய பையன். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா நம்பி எல்லா கவர்மெண்ட்டையும் ஆன்டிகிரைஸ்ட் கையில ஒப்படைக்க போறான். அதனாலதான் வரப்போற அரசாங்கத்தை பத்தி சொல்றோம், சாத்தானுடைய அரசாங்கம் நேரடியாய் பூமியில் நடக்க போகுது. சோ அந்த சாத்தானுடைய அரசாங்கத்திற்கு இந்த பூமியை எல்லா பக்கத்திலிருந்தும் எல்லா அரசாங்கங்களும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் வேலைகளை அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐரோப்பாவை மையமாய் வைத்து இந்த முழுவதும் உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கண்ணிகளில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இது அரசாங்கம் தொடங்கி அவன் வெளிப்படுவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது மிக வேகமாக உலகத்தை பிடிக்கக்கூடிய அரசாங்கம் எழும்பி வரப்போகிறது. அடுத்து இப்ப ஐரோப்பியன் யூனியன் எழும்பி இருக்குதே, இப்ப நீங்க எதை சொல்ல வரீங்க? இன்னும் வேகமா பிடிக்கணும் என்ன அர்த்தம்? இப்போ சொல்ற அமெரிக்கா 1789 இருந்து இருக்கு, அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. ஆனா 1789 தான் அரசியல் சட்டம் 4 வருஷத்துக்கு ஜனாதிபதி ஏற்றினாங்க. அன்னையில இருந்து இருந்துச்சு. ஆனா 1931 தான் வல்லரசா அறிவிக்கப்பட்டது. இங்கிலாந்து சாம்ராஜ்யம் இருந்துச்சு, ஆனா ஒரு காலகட்டத்தில் வல்லரசா மாறியது. அதே மாதிரிதான் ஐரோப்பியன் யூனியன் இருக்கு, ஒரு காலகட்டத்தில் வல்லரசாக மாறும். அந்த வல்லரசா மாறி அதுல ஒரு ராஜா தான் ஆன்டிகிரைஸ்ட். அந்த கடைசி ராஜாவாக இருப்பான். அந்த ராஜாவுக்கு முன்பாக, அவன் வெளிப்படுவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போ சிறுத்தை கொப்பான சாம்ராஜ்யம் வரப்போது. இப்போ அது ஒரு பக்கம் நெரிசலும் ஒரு பக்கம் உரங்கமாக கரடியின் கால்களோடு கூட இருக்கிறது. பெருமையானவைகளை இனி அது பேச போகுது. திருப்பியும் சொல்றேன், இதெல்லாம் சாத்தானுடைய சுபாவம். பெருமையானவைகளை பேச போகுது. இப்போ இதுல கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆன்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட்ல நீங்களாம் நிக்க முடியாதா? ரத்த சாட்சியா மறிக்க ஒரு குரூப், நான் ரத்த சாட்சியா மறிக்க போறேன்னு ஆயத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் வருகை இல்ல, உபத்திரவ காலத்துக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு போதிக்கிறதுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைகள் இருக்கிறது, கூட சக விசுவாசிகள் இருக்கிறாங்க. இவ்வளவு இருந்தும் உங்களால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியல, பாவத்தை வெல்றீங்க. நாளைக்கு இது எதுவுமே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். சபை, நல்ல சபை இருக்காது, எடுத்துக்கொள்ளப்பட்டோம். நல்ல ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், நல்ல விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப யார் இருப்பா? கள்ள சபைகளும் கள்ள ஊழியர்களும் கள்ள விசுவாசிகளும் இருப்பாங்க. அன்னைக்கு இது இல்லாம சாத்தானுடைய கவர்மெண்ட் நடக்கும். உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் சாத்தான் வர்ஷிப்பர்ஸ் இருப்பாங்க. அன்னைக்கு நாம காட்டி கொடுக்கப்படுகிற காலகட்டத்தில் இருப்போம். இந்த காலத்திலே நிக்க முடியாத நம்மளால அந்த காலத்துல நிக்க முடியுமா?
உன்னத பாட்டில் மணவாட்டிய கதவை தட்டி ஆண்டவர் கூப்பிடுறாரு. என் மணவாளியே, என் சகோதரியே, என் உத்தமியே, கதவை தர, என் புறாவே கதவை தர. அவ திறக்கல பாருங்க. ஒருவேளை திறக்கும் போது அவ போயிருந்தா மணவாளனோட சேஃபா போயிருப்பான். திறக்கல. விளைவு, அவள் மணவாளன் போன பிறகு தன் போர்வை மூடிக்கொண்டு வெளியே வரா. வழியிலே நகரத்தில் திரிகிற காவலர்கள் அவளை பிடித்து அடித்து, 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் இருக்கு, பிடித்து அடித்து அவளை நிர்வாணமாக்கி அவள் வஸ்திரத்தை உரிந்து அவளை காயப்படுத்தினார்கள். இதே காரியத்தை தான் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறேன். இதே காரியம் தான் மத்தேயுல சொல்றாரு. இதோ மணவாளன் வருகிற சத்தம் கேட்டது. இப்ப இதெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சத்தம்லாம் உங்களுக்கு கேட்குது. ஒரு கூட்டம் திறக்க மாட்டேன், ஜாலியா படுத்து கிடக்கு. ஒரு கூட்டம் ஜாலியா படுத்து கிடக்கு. வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், அதெல்லாம் என் மணவாளன் போக மாட்டாரு, அதெல்லாம் அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, எவனாலும் வாசலே தான் நிப்பாரு. ஒரு நாள் உன்னை விட்டு போவார். சிம்டம் தெரியுது. இப்ப ஒரு நாள் விட்டு போவார். வசனம் சொல்லுது, மணவாளன் போயிட்டார். மணவாட்டி கதவை திறப்பா. அப்போ அதுக்கப்புறம் உணர்வு வரும். வருகைக்கு பின்னாடி ஒரு உணர்வு வரும். ஐயோ, மணவாளன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சே, இவங்க சொன்ன இந்த முத்திரகத்திரம் எல்லாம் கரெக்டா வருதே, உபத்திரவம் ஆரம்பிக்குதே, சபைகளை மூட சொல்றாங்களே, அடிக்க சொல்றாங்களே, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் ஆரம்பிக்குதே, உலகம் முழுக்க ஆரம்பிக்குதே, நீ நினைச்சு கதவை திறக்கும் போது மணவாளன் இருக்க மாட்டார். அவர் போய் ரொம்ப நேரம். அதற்கு பிறகு உபத்திரவ காலம் வரும். இப்போவே அந்த மிருகத்தினுடைய காலங்கள் நம் கண்களுக்கு முன்பாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சுதாரித்துக் கொள்வோம், ஒப்பு கொடுப்போம், ஆயத்தப்படுவோம். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நம்மை மீட்கும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். நாம் எல்லோரும் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம்.